இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றியே தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனின் செயல் அதிசயமென்று அதிசயமென்று சொல்லி தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றியே தேவனை உயர்த்தி துதியுங்கள். நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் என்னை பிரமிக்கத்தக்க விதமாக உருவாக்கி இருக்கிறார். இப்பொழுதும் அவர் தம் பெயரை என் மீது வைக்கும்படியாக என்னை உருவாக்கி இருக்கிறார். டாக்டர் பால் தினகரன் அவர்களின் ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி உருவாக்கப்பட்ட உன்னை நான் எப்படி தரையிலே விழப்பண்ணுவேன். ஆறுதலின் இறை வார்த்தைகள். நிச்சயமாக உன் தலையில் உள்ள ஒரு மயிரும் தரையிலே விழாது. உங்கள் ஆசீர்வாதத்திற்காக இந்த நேரத்திலும் லூக்கா 21 வசனத்தை நாம் வாசிப்போம். ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. ஆங்கிலத்தில் வேதம் கூறுகிறது, not one hair of your head shall fall on the ground. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒருவேளை தலையில் இருக்கிற மயிரெலாம் விழாது, நம்பிக்கையோடு இருக்கலான்னு நான் நினச்சேன். ஆனால் நாள் ஆக ஆக எல்லாம் முடியும் கொட்டிடுச்சு. ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ண போன வாரம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் சொன்னார், பிரதர் ஊழியத்தை டெலிவிஷனில் பார்த்துட்ருக்கேன், ரொம்ப மகிமையாக இருக்குது, ஆனால் முடியெல்லாம் போயிடுச்சே பிரதர் என்று அவர் அழுதார். ஆனால் ஆண்டவர் சொல்வது என்ன? ஆண்டவர் எதை குறிக்கிறார்? ஏன் அப்படி சொல்லுகிறார்? வேதம் கூறுகிறது, சங்கீதம் 139:14 ஆண்டவர் நம்மை அதிசயத்தக்க பிரமிக்கத்தக்க விதமாக உருவாக்கி இருக்கிறார். God has fearfully and wonderfully made us. ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு மனுஷியும் ஆண்டவர் பயபக்தியோடு உருவாக்கி இருக்கிறார். ஆங்கில வேதாகமத்தில் எழுதியிருக்கிறபடி தமிழில் அதிசயத்தக்க பிரமிக்கத்தக்க விதத்திலே உருவாக்கி இருக்கிறார். ஒரு மனுஷனுடைய சரீரத்தை ஒரு மனுஷனுடைய சரீரத்தை அப்படி உருவாக்கி இருக்கிறார். அப்படி உருவாக்கி வேதத்திலே நாம் வாசிக்கிறது போல மத்தேயு 10:30 ஆண்டவர் ஒவ்வொரு முடியும் எண்ணி வைத்திருக்கிறார். தலையில் இருக்கும் ஒவ்வொரு முடியும் எண்ணி வைத்திருக்கிறார். லூக்கா 12:7 அதை நாம் வாசிக்கிறோம். அதோடு கூட 1 கொரிந்தியர் 11:15 நாம் வாசிக்கிறோம், ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த தலை மயிரை மகிமையாக கொடுத்திருக்கிறார். He has given the hair as a glory. தலை மயிரை மகிமையாக கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, வேதம் கூறுகிறது, ஏசாயா 44:2 ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தாயின் கருவிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். I have chosen you in the womb of your mother. இன்னும் ஏசாயா 43:1 நான் உன்னை உருவாக்கி உன்னை பெயர் சொல்லி அழைத்து உன்னை என்னுடையவனாக நான் வைத்திருக்கிறேன், என்னுடையவளாக நான் வைத்திருக்கிறேன். ஏசாயா 43:7 நாம் வாசிக்கிறோம், என்னுடைய மகிமைக்காக நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன். இதற்காக தான் ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார், அவருடைய மகிமைக்காக.
அவரால் தேர்ந்தெடுத்து அவருடைய பெயரை நாம் தரித்து கொள்ளும்படியாக இன்னும் ஆண்டவர் அவரோடு நாம் இருக்கும்படியாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அதிசயத்தக்க விதமாக உருவாக்கி இருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் பிரமிக்கத்தக்க விதமாக உருவாக்கி இருக்கிறார். பயபக்தியோடு உருவாக்கி இருக்கிறார். எவ்வளவு அன்பு பாருங்க. ஏசுவாமிக்கு உங்கள் மீது எவ்வளவு அன்பு. ஆகவே உங்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் தலை செய்யும் போது, சட்டை போடும்போது கண்ணாடியில் உங்களை பார்ப்பீங்கல்ல, பார்க்கும் பொழுது என்ன சொல்லணும் நீங்க? ஆண்டவர் என்னை பிரமிக்கத்தக்க விதமாக உருவாக்கி இருக்கிறார், அதிசயமான விதத்தில் உருவாக்கி இருக்கிறார், பயபக்தியோடு உருவாக்கி இருக்கிறார். யாராவது உங்களை திட்டினாங்கன்னா நேராக போய் கண்ணாடி முன்னால் நின்றுங்க. நீயும் இருக்கிறியே என்று சொன்னாங்கன்னா நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் என்னை பிரமிக்கத்தக்க விதமாக உருவாக்கி இருக்கிறார். நான் சாதாரணமான பெண் அல்ல, நான் சாதாரணமான மகன் அல்ல. அவர் என்னை தெரிந்து கொள்ளும்படியாக, அவர் தம் மகிமையை என் மீது வைக்கும்படியாக, அவர் தம் பெயரை என் மீது வைக்கும்படியாக என்னை உருவாக்கி இருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி உருவாக்கப்பட்ட உன்னை நான் எப்படி தரையிலே விழ பண்ணுவேன்? How will I put you down? How will I throw you down? நிச்சயமாக உன் தலையில் உள்ள ஒரு மயிரும் தரையிலே விழாது. ஆண்டவர் இதை சொல்லும் பொழுது எதை குறிக்கிறார்? உன் தலையில் உள்ள மயிரில் ஒன்றும் தரையிலே விழாது என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் குறிக்கும் காரியம் என்ன? முதலாவதாக ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய ஜெபத்தையும் குறித்து அப்படி சொல்லுகிறார். சங்கீதம் 65:2 நாம் வாசிக்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் வருவார்கள். லூக்கா 18:7-8 வாசித்து பாருங்கள். அதில் ஆண்டவர் சொல்லுகிறார், இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடுகிறீர்கள், இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடுகிறீர்கள். அந்த ஜெபமெல்லாம் ஒரு நாளும் தரையிலே விழாது, ஒரு நாளும் தரையிலே விழாது. நிச்சயமாக அவைகளுக்கு நீதி நியாயம் செய்வேன், நீதி நியாயம் செய்வேன், அதை சீக்கிரமாய் செய்வேன். I will do it quickly, விரைவில் அதை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய ஜெபம் நம்மிடத்திலிருந்து ஆண்டவரிடம் போகும் பொழுது என்ன நடக்கிறது, அதை குறித்து தான் இன்று காலை நான் உங்களோடு பேச போகிறேன். ஏன் நம்முடைய ஜெபம் தரையிலே விழுவதில்லை? அந்த ஜெபத்தை ஆண்டவர் எப்படி கனப்படுத்தி நமக்கு ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதிலை கொடுக்கிறார் என்பதை நான் உங்களோடு பேச போகிறேன். 1962 அக்டோபர் மாதம் 10 என் தந்தைக்கு ஆண்டவர் தோன்றினார். என் தந்தை 7 வருடம் பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்தார், இரவும் பகலும் அழுதார். கடைசியில் 9 அக்டோபர் மாதத்திலே அவர் சொன்னார், ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை எனக்கு கொடுக்க மாட்டேன் என்கிறீர், நான் இனி வாழ்வதை விட சாவது நல்லது, என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்றார். ராத்திரியில் அப்படி ஜோம் பண்ணிட்டு அழுதுகிட்டே ராத்திரியை கடத்தினார். அடுத்த நாள் இயேசு அவருக்கு தோன்றினார். 3 மணி நேரம் அவரோடு பேசினார். அவர் என்ன பேசினார் தெரியுமா? 3 மணி நேரம் அவர் என் தந்தை 7 வருஷமா செய்த ஒவ்வொரு ஜெபத்தையும் அவருக்கு சொன்னார். என் மகனே, இந்த நாளில் சைக்கிளில் போயிட்டு இருந்த இத்தனை மணிக்கு, அப்பொழுது நீ போகும் பொழுது இந்த ஜெபத்தை செய்து கொண்டிருந்தார். நீ அலுவலகத்தில் சாப்பிட்ற நேரம் வந்தப்போ சாப்பாடை தள்ளி வச்சுட்டு, ஆண்டவரே, எனக்கு உமது பரிசுத்த ஆவியானவர் இன்னும் கொடுக்கலையே, உம்மை இன்னும் காணலையே, நான் எப்படி உம்மை குறித்து நான் மற்றவர்களுக்கு பகிரங்கமாக சாட்சி கொடுப்பேன் நீ அழுதுகிட்டு இருந்த இந்த நாளில் இந்த நேரத்தில் அதை கேட்டேன் அப்படின்னு வரிசையாக சொன்னார். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நான் வரிசையாக விவரித்தேன். அதன் பிறகு சொன்னார், இதையெல்லாம் கேட்டுதான் நான் இன்றைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறேன், உன் ஜெபம் ஒன்றாவது தரையிலே விழவில்லை என்று சொன்னார். ஹல்லேலூயா! உங்கள் ஜெபம் ஒன்றாவது தரையிலே விழுவதில்லை. ஏனென்றால் ஆண்டவரே உங்களை பிரமிக்கத்தக்க விதமாக, அதிசயமாக, பயபக்தியோடு அவருடைய பிள்ளையாக உருவாக்கி இருக்கிறார். உங்கள் ஜெபத்தை கைவிடுவாரா? உங்கள் ஜெபத்தை தள்ளி வைப்பாரா? வைக்கவே மாட்டார். மனம் கலங்காதிருங்கள். ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு நம்முடைய ஜெபம் எப்படி போகிறதாம்? வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரம் 8 வாசிக்க கேட்போம்.
வெளிப்படுத்தின விசேஷம் 5:8. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை குறித்து இந்த இடத்திலே வாசிக்கிறோம். இந்த பரிசுத்தவான்களுடைய ஜெபம் ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு செல்லுகிறது. இந்த பரிசுத்தவான்களுடைய ஜெபம் வேறு ஒன்றும் அல்ல, உங்களுடைய ஜெபம்தான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள். உங்களை ஆண்டவர் பயபக்தியோடு அவருடைய பிள்ளையாக பரிசுத்தமான பாத்திரங்களாக மறுரூபப்படுத்தி இருக்கிறார். உங்களை விலைக்கு வாங்கி இருக்கிறார். ஆகவே நீங்கள் செய்யும் ஜெபம், பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி செய்யும் ஜெபம் பரிசுத்தவான்களுடைய ஜெபமாக இருக்கிறது. ரோமர் 8:26 நாம் அதை வாசிக்கிறோம். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்ய அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டிக் கொள்கிறார். The Holy Spirit groans within us. நம்முடைய பாடுகளை ஆண்டவரிடம் அவர் பெருமூச்சுகளோடு சொல்லுகிறார். நம்முடைய வாயின் மூலமாக, நம்முடைய ஜெபங்கள் மூலமாக அவர் ஜெபம் பண்ணுகிறார். அதே போல இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகிறது, நன்மையானவைகளை பேசுகிறது. அதோடு கூட மற்ற மனிதர்களுக்கு நம்முடைய உள்ளத்திலே இருக்கும் பாரத்தை ஆண்டவர் பெருமூச்சுகளாக நம் மூலமாக ஜெபத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அதோடு கூட ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தாமல் ஒன்றையும் செய்வதில்லை என்று ஆமோஸ் 3:7 கூறுகிறது அல்லவா? ஆகவே ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய தீர்மானம், இந்த உலகத்தில் என்ன நடக்க வேண்டும், யார் ஆளுகை செய்ய வேண்டும், எப்படி ஜனங்கள் பாக்கியம் பெற வேண்டும், எப்படி பிசாசு கட்டப்பட வேண்டும் என்றெல்லாம் ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். அதைத்தான் அந்த வெளிப்பாடு வரும் பொழுது அந்த தீர்க்கதரிசிகள் இது எப்படி நடக்கும், எப்படி நடக்கும், எப்படி நடக்கும் என்று மரியாள் சொன்னது போல துடிக்கிறார்கள், துடிக்கிறார்கள். இது பயங்கரமான கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. ஆனால் தேசத்தை பார்த்தால் இப்படி இருக்கிறது, ஜனங்களை பார்த்தால் இப்படி இருக்கிறது, இன்னும் இந்த கூட்டத்தினரை பார்த்தால் இப்படி இருக்கிறார்கள். இது எப்படி நடக்கும் என்று மனுஷன் பலவீனப்படுகிறான், அந்த தீர்க்கதரிசி பலவீனப்படுகிறான். அடுத்த வினாடி தேவதூதன் சொன்னது போல பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உன் மீது இறங்கும், பரிசுத்த ஆவியானவர் உன் மீது நிழலிடுவார், அப்பொழுது உன்னிடத்தில் உதிக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும் என்று அந்த தேவதூதன் மரியாளுக்கு சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மை நிரப்புகிறார். அப்பொழுது நம்முடைய ஜெபம் பரிசுத்தம் உள்ளதாக ஆண்டவருக்கு செல்லுகிறது. ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து, தீர்க்க தரிசனம் மூலமாக சித்தத்தை அறிந்து அதை ஜெபமாக ஆண்டவரிடம் ஏறெடுக்கும் பொழுது அது பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறது. கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் ஜெபம் செய்யும் பொழுது அது பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறது. 1 யோவான் 5:14 அப்படி கூறுகிறது. அவருடைய சித்தம் இன்னதென்று நாம் அறிந்து அதை ஜெபமாக ஏறெடுக்கும் பொழுது நாம் அந்த ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்கிறோம். We know that he hears us when we offer the prayers that is according to his will. His will. அது பரிசுத்தம் உள்ளதாக நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு போகிறது. அதுவே பரிசுத்தவான்களுடைய ஜெபம். இந்த ஜெபம் உங்களிடத்தில் இருந்து ஆண்டவரிடம் செல்லும் பொழுது என்ன நடக்கிறது? அதை போர் பாத்திரங்களிலே 24 மூப்பர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் அவர்களை பரலோகத்தில் வைத்திருக்கிறார். இன்னும் 4 மிருக ஜீவன்களும் ஆயத்தமாக இருக்கிறது. அதற்கு தான் அவைகளை ஆண்டவர் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். நாம் வாசித்த பகுதியிலே அதை பார்த்தோம். உங்கள் ஜெபம் சாதாரணமானதல்ல. It is not something which is a nuisance to God. It is an incense to God. உங்கள் ஒவ்வொருடைய ஜெபமும் ஆண்டவருக்கு தூபமாக செல்லுகிறது, தூபமாக செல்லுகிறது. அதனால்தான் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். நீங்க ஜெபம் பண்ணாதான் ஆண்டவருக்கு தூபம், நீங்க ஜெபம் பண்ணாதான் அவருக்கு ஆனந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் தூபம் அவருக்கு வருகிறது.
and incense comes to God only when we pray. You are the ones which gladden the heart of God. ஆண்டவருடைய இருதயத்தை மகிழச் செய்பவர்கள் நீங்கள் தான். உங்கள் ஜெபம், ஒரு நாளும் உங்கள் ஜெபத்தை குறித்து நீங்கள் குறை கூறாது. ஏன் ஜெபம் எங்க போகுது? சில பேர் சொல்லுவாங்க, புருஷர் மனைவியை பார்த்து சொல்லுவாங்க, உன் ஜெபம் இந்த குறையை கூட தாண்டாது. அதனால தான் அன்னாள் வாயை திறக்காம ஜெபம் பண்ணா. அதான் பெஸ்ட் ஜெபம். ஆனால் ஆண்டவர் அவருடைய இருதயத்தை பார்த்தார், குழந்தையை கொடுத்து அவனை தீர்க்கதரிசியாக மாற்றினார், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவனாக மாற்றினார். ஒரு நாள் உங்கள் ஜெபம் வீண் போகாது. அத்தனை ஜெபத்தையும் ஆண்டவர் கனம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு ஜெபமும் தூபமாக ஆண்டவரிடம் செல்லுகிறது. அதை 24 மூப்பர்கள் பொன் பாத்திரங்களிலே பெறுகிறார்கள். பொன்னு தானே விசேஷமான பொருள். ஆகவே ஆண்டவர் இந்த விசேஷமான பொருளை வைத்து உங்கள் ஜெபத்தை, விசேஷமான விலை உயர்ந்த உங்கள் ஜெபத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். அதன் பிறகு என்ன நடக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் வாசிக்க கேட்போம். வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. பாருங்கள், இந்த 24 மூப்பர்களும் 4 மிருக ஜீவன்களும் அந்த ஜெபத்தை, நம்முடைய ஜெபத்தை, ஆண்டவருக்கு தூபமாக செல்லும் நம்முடைய ஜெபத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் முன்பதாக தரையிலே விழுந்து அவருக்கு படைக்கிறார்கள். அதன் பிறகு அந்த ஜெபம் ஒரு தேவதூதனிடம் கொடுக்கப்படுகிறது. உங்கள் தூப வர்க்கம், உங்கள் ஜெபம் தேவதூதனிடம் கொடுக்கப்படுகிறது. அதை அவன் தூப கலசத்திலே வைத்து அதை பலிபீடம், ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு முன்பதாக இருக்கும் பலிபீடத்தில் இருக்கும் அக்னியோடு நெருப்போடு கலக்கிறான். அந்த பலிபீடம் வேறு ஒன்றுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். பலியாக செலுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். உங்கள் ஜெபம், பரிசுத்தவான்களுடைய ஜெபம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தோடு இணைகிறது. இணைந்த பிறகு ஆண்டவருடைய பதில் வருகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், பிதாவானவர் உலக மக்களுக்கு என்னென்ன தீர்மானத்தை வைத்திருந்தாரோ, ரட்சிப்பின் மூலமாக இந்த உலகத்திற்கு, மனு குலத்திற்கு என்னென்ன தீர்மானத்தை வைத்திருந்தாரோ அத்தனையும் இயேசு தம்முடைய சிலுவையில் சம்பாதித்த வெற்றியின் மூலமாக உலகிற்கு கொண்டு வந்தார். ஆனால் அந்த தீர்மானங்கள் ஒவ்வொன்றையும் அவர் பரிசுத்தவான்களாகிய உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதை நீங்கள் ஜெபமாக 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 உங்கள் குடும்பத்தை குறித்த தீர்மானம், உங்களை குறித்த தீர்மானம், சபையை குறித்த தீர்மானம், தேசத்தை குறித்த தீர்மானம், சமுதாயத்தை குறித்த தீர்மானம், உலகத்தை குறித்த தீர்மானமாக நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி அவருடைய பலத்தினால் தீர்க்க தரிசனமாக உரைத்து ஜெபிக்கும் பொழுது அது இயேசு கிறிஸ்து அதற்காக அது நிறைவேறும்படி பாடுபட்ட சிந்தின அவருடைய இரத்தத்தோடு இணைகிறது. ரெண்டும் இணையும் பொழுது பதில் பூலோகத்திற்கு வருகிறது. அதன் பிறகு தேவதூதன் என்ன செய்கிறான்? ரெண்டையும் இணைத்து பூமியின் மீது அதை போடுகிறான். பூமியின் மீது பதிலை போடுகிறான். அப்பொழுது என்ன நடக்கிறது? பூமியின் மீது பதில் எப்படி வருகிறது? இடி முழக்கமாக வருகிறது, மின்னலாக வருகிறது, பூமி அதிர்ச்சியாக வருகிறது, இன்னும் சத்தமாக வருகிறது. ஹல்லேலூயா! சத்தமாக, இடி முழக்கமாக, பூமி அதிர்ச்சியாக, மின்னலாக இந்த உலகத்தில் பதில் வருகிறது. இனி வரும் நாட்களில் நீங்கள் அதை பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா! இந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறபடினால் மனதார அவரை ஸ்தோத்திரிப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நேரத்திலும் இயேசப்பா,
மது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டிய பலனை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா, கெஞ்சுகிறோம் அப்பா. அத்தனை பேரும் செய்த ஜெபங்களுக்கு இப்பொழுது பதிலை தாரும் அப்பா, ஆவிக்குரிய பதிலை தாரும் அப்பா. ஒவ்வொருவருக்குள்ளும் அது தீர்க்க தரிசன ஆவியின் வல்லமை இறங்குவதாக. கண்களை திறந்தரலும், வாயை திறந்தரலும், இருதயத்தை திறந்தரலும் ஏசப்பா, குடும்பத்தை திறந்தரலும் ஏசப்பா. மது மகிமை ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. மகிமைக்குரிய பாத்திரங்களாக ஒவ்வொருவரையும் இப்பொழுது மறுரூபப்படுத்தும் அப்பா. மகிமை 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 மகிமை, vessels of God's glory. Thank you Lord. ஒவ்வொருவருக்குள்ளும் அது மகிமை இப்பொழுது இறங்குவதற்காக நன்றி ஏசப்பா. மகிமையின் மேல் மகிமை அடையத்தக்கதாக, கிறிஸ்துவின் சாயலை தரித்தவர்களாக ஒவ்வொருவரையும் மறுரூபப்படுத்துவதற்காக நன்றி ஏசப்பா. மகிமையின் மேல் மகிமை ஒவ்வொருவர் மீதும் இறங்கி கொண்டிருக்கிறது. உள்ளத்தை திறந்து, வாயை திறந்து, ஆண்டவனே, சாதாரணமாகி என்னை ஆண்டவனே நீர் அதிசயமாக வியக்கத்தக்க விதத்திலே பயபக்தியும் உருவாக்கி இருக்கிறீரப்பா. இப்பொழுதும் என்னை மகிமையின் மேல் மகிமை அடைய செய்வதற்காக நன்றி என்று சொல்லுவோமா? எல்லாரும் உள்ளத்தை திறந்து, வாயை திறந்து நன்றி 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 என்று சொல்லுங்கள். ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுங்கள். கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கி கொண்டிருக்கிறது, கிறிஸ்துவின் மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. பராக்கிரம் செய்யும் அவருடைய ஆவியின் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருக்கிறது. நீங்கள் வேறு மனுஷன் ஆவீர்கள், வேறு மனுஷி ஆவீர்கள். அவருடைய கிருபைக்கு உங்களை பாத்திரர்களாக இப்பொழுது கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். கிருபை 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 பெருகுகிறது. Thank you Lord. அவருடைய வல்லமைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். Everybody praise the Lord, praise the Lord, praise the Lord. மகிமையின் மேல் மகிமை, மகிமையின் மேல் மகிமை, மகிமையின் மேல் மகிமை. உங்களை பயபக்தியோடு உருவாக்கின ஆண்டவர் இப்பொழுது மகிமை அடைய செய்கிறார். இனி வரும் நாட்களில் உங்கள் ஜெபங்கள் உலகத்தை அசைக்கும் ஜெபங்களாக இருக்கும். குடும்பத்திற்கு பாக்கியத்தை கொண்டு வரும் ஜெபங்களாக இருக்கும். உங்களுக்கு உயர்வும் மகிமையும் கொண்டு வரும் ஜெபங்களாக இருக்கும். அதை தருவதற்காக நன்றி 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 இயேசுப்பா. கோடா கொடி ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் பிசாசின் பிடியிலும் சோர்வின் ஆவியிலும் தவித்து கொண்டிருக்கும், கட்டப்பட்டிருக்கும் ஒவ்வொரு வரையும் விடுதலை செய்யுமே சப்பா, விடுதலை செய்யுமே சப்பா. குடும்பத்தின் நிமித்தம் கட்டப்பட்டு இருக்கும் அது பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் சுவாமி. அத்தனை பேரையும் முத பிள்ளைகளாக குடும்பத்திலே மறுரூபப்படுத்தும் ஆண்டவனே. வேலையில் இருக்கும் கட்டுகளை அறுத்து போடும் அப்பா. குடும்பத்தில் இருக்கும் கட்டுகளை அறுத்து போடும். ஆவியிலே ஜெபம் பண்ண விடாமல் இருக்கும் கட்டுகளை அறுத்து போடும் ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் அவைகளை அறுத்து போடுகிறேன். ஒரு விடுதலை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, மகத்துவம் உண்டாவதாக. யாரோடாவது ஆண்டவனே அவர்களுடைய உள்ளம் சரியாக இல்லாமல் இருந்தால் இப்பொழுது அன்பு அவர்களுக்குள் இறங்கி ஆண்டவரே அந்த உறவுகள் எல்லாம் சரியாகட்டும், சரியாகட்டும் அப்பா. ஒன்றாக இணையட்டும் அப்பா. ரெண்டு பேராக இணையட்டும் அப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மனது உருகி கிருபை செய்யும், மனது உருகி கிருபை செய்யும். நோயுள்ள ஒவ்வொருவர் மீதும் இயேசுப்பா உமது கரத்தை இப்பொழுது வையும் சுவாமி. அவர் நோய்களை சுகமாக்க சுவாமி, சுகமாக்க ராஜா. கண்களை சுகமாக்க சுவாமி. தயவு செய்து அவர்களை விடுதலை செய்யும். வலியினால் தவிக்கும் ஒவ்வொருவரையும் சுகமாக்க சுவாமி. நன்றாக முழங்கால் படியிட்டு ஆனந்தமாய் ஜெபிக்கும்படியான கிருபை அவர்களுக்கு தாருமே சப்பா. கண்களினால் வேதத்தை வாசிக்க அவர்களுக்கு கிருபை தாருமே சப்பா. சுகமாயிருக்கட்டும். எல்லா ஆஸ்துமாவும் மறையட்டும். ஆண்டவனே, மூச்சு விட முடியாமல் தவிக்கும் தவிப்பு இப்பொழுது சுகமாகட்டும் அப்பா. மது மகிமை இறங்குவதற்காக நன்றி. கோடா கொடி நன்றி, கோடா கொடி நன்றி, கோடா கொடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே.